நந்தினி. என்ன நந்தினி, முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு உன் கருப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு இதே வேலையா போச்சா? எதுக்கு தேவையில்லாம என்ன சேர்ல உட்கார வச்சீங்க? அம்மா முகம் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கல்ல? எப்ப பாரு இந்த மாதிரி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறதே வேலையாயிடுச்சு உங்களுக்கு. எதிரில நின்னு சுந்தரவல்லி அம்மா என்ன முறைச்சு பாத்துட்டே இருக்காங்க. எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. ஓகே ஓகே. நீங்க ரொம்ப மோசம். சாரி. ஓகே, ரிலாக்ஸ். சாரி. போங்க. தள்ளுங்க. ஏய் இரு. ஏய் என்ன பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் படுக்க போறேன். லேட் ஆகுதுல, தூங்க வேண்டாம்? தூங்கலாம். ஒன்னு கம்பெனி மேட்டர் பேசணும், இல்ல தூங்கணும். அத நான் பாதியில கட் பண்ணிட்டு போற? அதான் பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? நான் தூங்க போறேன். கொடுங்க. தூங்கணும் அவ்வளவுதானே? சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நீ இனிமே இங்க படுக்க கூடாது. ஏன் படுக்க கூடாது? அவ்வளவுதான். போய் கட்டில படு. கட்டலையா? அப்ப நீங்க எங்க படுப்பீங்க? இது என்ன குட்டி பெட்டா? அதான் இவ்ளோ பெருசா பெட்ட கிங் சைஸ்ல பண்ணி வச்சிருக்கோம்ல. இந்த பக்கம் நீ படு, அந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன். என்னால எல்லாம் முடியாது. நான் கீழே படுத்துக்கிறேன். ஹலோ, உன்கிட்ட நான் மேல படுன்னு ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணல. இட்ஸ் மை ஆர்டர். நான் மேல படுன்னு ஆர்டர் சொன்னேன். நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். புரியுதா? ஏன் இந்த நேரத்துல உயிரை வாங்குறீங்க? ஏன்னா உன்னோட பாட்டி நேத்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்னால தாங்க முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்க. பாவம், எதுக்கு புருஷன் பொண்டாட்டியும் எதுக்கு கட்டிலையும் கீழியும் தனித்தனியா படுத்திருக்கீங்கன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. நான் என்னத்த பதில் சொல்றது? என்ன நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இத பார், இனிமே இந்த கட்டில தான் நான் உன்னை படுக்க வைப்பேன்னு. இதுக்கப்புறம் இன்னையில இருந்து நீ அங்கதான் படுக்கணும். புரிஞ்சுதா? போ, போய் படுப்போ. நான் மாட்டேன்ப்பா. மேல படுத்தா உங்க கை கால் எல்லாம் என் மேல படும். என்னால சரியா தூங்க முடியாது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, அத மேடத்தோட பிரச்சனையா? சரி, யார் கை யார் மேல படும்? ரெண்டு பேரோட கை காலம் தான். தூக்கத்துல புரண்டு படுக்கும் போது அப்ப காலு படும், கை படும். ஓ, அதுதான் பிரச்சனையா உங்களுக்கு? அதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. இதெல்லாம் சொல்லி நீ எஸ்கேப் ஆக முடியாது. இன்னையில இருந்து அதான் உன் பிளேஸ். வா, இங்க வா. வா 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 வா. முதல்ல உட்காரு, அப்படியே படு படு. இல்ல சார், கீழே தான் இருக்கு. படு 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 படு. எப்ப பாரு சொன்னா எதுவுமே கேக்குறது இல்ல. இத பார், இதான் வால். ஓகேவா உனக்கு? ஓகே. கை கால் படுமா? அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்ல. ஏய் படு படு. என்ன பாக்குற? அதான் தலகாணி வச்சிட்டேன்ல. இதுக்கப்புறம் உன் கையை காலு எதை வேணா இது மேல போட்டுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஒழுங்கு மரியாதையா பாடு சொல்லிட்டேன். கடுப்பேத்தாத. பேசாத பேசாத. நான் சொன்னேன்ல, திஸ் இஸ் மை ஆர்டர். எதிர்த்துலாம் பேசக்கூடாது. பேசாம படுக்கணும். படு படு, இல்லனா படு. தலகாணி வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. சேஃப்டியா? சேஃப்டி பா. படு படு, ரொம்ப யோசிக்காத. கட்டில படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இவ்வளவுலாம் சாமி. முதல்ல இந்த ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணுமா? சொல்லுமா தங்கி. ரஞ்சித், ஒரு பக்கம் இந்த சூர்யா, ஒரு பக்கம் நந்தினி, அது பத்தாதுன்னு இந்த அருணாச்சலம் வேற. நல்லா இருந்த சுந்தரவல்லியை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். 3 பேருமா சேர்ந்து பெரிய டிசார்டர் நடக்காம தடுத்துட்டாங்க. அதுவும் போய் அந்த நந்தினிக்கு எடுத்து விட்டான்னு சொல்றியே, அததான் என்னால நம்ப முடியல. நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ரஞ்சித். வரிசையா ஒவ்வொரு யூனிட்டா பார்த்து லே ஆஃப் பண்ணிட்டு வந்தா நிச்சயமா யூனிட் சும்மா இருக்காது. உடனடியா ஸ்ட்ரைக்ல உட்காரும். கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மினிமம் 15 நாளாவது பாதிக்கும். ஏற்கனவே ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆர்டர் குமிஞ்சு கிடக்க. அது சரியான டைம்க்கு டெலிவரி பண்ணலனா மொத்த ஆர்டருமே கேன்சல் ஆயிடும். ஏகப்பட்ட நஷ்டமாகும். என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? நான் அந்த வீட்ல இருந்தப்பவே அந்த நந்தினியை போட்டு தள்ளி இருக்கணும்.
அத பண்ணாம விட்டதுதான் இங்க கொண்டு வந்து விட்டுருக்க. அந்த சுந்தரவல்லிய பெரிய சிங்கம் புலின்னு சொல்லுவ. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எமோஷனல் ஈடியட். அவளை தூண்டி விட்டு அவ சம்மதத்தோட தான் ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேரை நான் டிஸ்மிஸே பண்ணேன். உடனடியா ஸ்ட்ரைக் வெடிக்கும், கம்பெனியை மூடிடுவாங்க. அடுத்தடுத்து மூவ் பண்ணி மொத்த கம்பெனியும் நிரந்தரமா மூடிடலான்னு பிளான் பண்ணேன்.